மட்டன் கிரேவி 20 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா போட்டு மிக்சியில் ஆட்டி அரைச்சி ஊற்றணும். அப்புறம் நல்லா வறுத்தாட்டி கறி இறைக்கணும். பாதி கறி வெந்தவாட்டி கருவேப்பிலை போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். மட்டன் கிரேவி ரெடி. கிரேவி எப்படி கறி அப்படியே பரட்டின மாதிரி சாப்பிடலாம். மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு, பட்டை இவையெல்லாம் சேர்த்து வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கசகசா, வறுத்தாச்சு. இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்ல மைய அரைச்சிக்கலாம். வானிலை வச்சு 5 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். கடுகு போடுறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கலப்பு, கடுகு நல்லா பொரியுது, சவுண்டு வருது. இப்போ அரைச்சி வச்ச வெங்காய மசாலா போட்டுக்கலாம். கிண்டி விடலாம். கிண்டி விட்டா வெங்காய மசாலா நல்லா வேகும். வெந்த வாட்டி கறி இறைக்கலாம். கிரேவிக்கு வெங்காயம் அரைச்சது வெந்துருச்சு. கறி இறைக்கலாம். கறி இறக்கி விட்டு வெங்காய மசாலாவில் பரட்டி விடலாம். கிண்டி விடலாம். கறியில் வெங்காயம் அரைச்சி விழுதெல்லாம் ஏறுது. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு அப்படியே பரட்டி விடலாம். எல்லாம் மஞ்சள் எல்லாம் கறியில் ஏறட்டும். பாதி கறி வெந்துருச்சு. இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா கிரேவி. இப்போ மற்ற மசாலாங்கெல்லாம் போட்டுக்கலாம். கறி மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன். இப்போ மசாலா போட்டது அப்படியே கரண்டியில் கிண்டி விடலாம். அப்போ தான் நல்லா வேகும். அப்படியே தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கறி நல்லா வேகட்டும். வெந்த வாட்டி கடலையும் தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காயை மிக்சியில் போட்டாச்சு. கறி வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காயை அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சிக்கலாம்.
அரைச்சாச்சு தேங்காயை. பாரு, அடுத்தது பொட்டுக்கல்லை போட்டு திருப்பி மிக்ஸி ஆன் பண்ணி அரைச்சிக்கலாம். கிரேவினா கெட்டியாக இருக்கணும், அதை தொட்டுக்கிற மாதிரி இருக்கணும், அது பேர் தான் கிரேவி. மட்டன் கிரேவி ஸ்பெஷல். பொட்டுக்கல்லை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம், மிக்சியில் அரைச்சி கிரேவியில் ஊற்றினாதான் கெட்டியாகவும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் பொட்டுக்கடலை அரவை. தேங்காய் பொட்டுக்கடலை அரவை பாரு எப்படி சூப்பராக மசிஞ்சிருக்கு. இப்போ கறி வெந்துருச்சு. இப்போ தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாம். அரைச்சி ஊற்ற தேங்காயை கிண்டி விடலாம். கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம். எல்லாம் வெந்தோடனே மட்டன் கிரேவி ரெடி. பாரு கிரேவி எப்படி கறி அப்படியே பரட்டின மாதிரி சாப்பிடலாம். மட்டன் கிரேவி, வீட்டு கிரேவி சூப்பராக இருக்குது. அருமையாக மட்டன் கிரேவி, வீட்டு சமையல். கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். கொத்தமல்லி தழை. இப்போ கிரேவியை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிவிட்டது. இப்போ சாப்பிடலாம். இட்லியில் கிரேவி கெட்டியாக சூப்பராக, அது கறி சூப்பராக அருமையாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. அழகு கிரேவி அழகு. அது கிரேவி நல்லா தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அருமை அழகு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. அழகு சிறப்பு பெருமை அழகு.